அடிப்படை ஆதாரங்களும் இல்லாமல் மிக மோசமான விமர்சனங்களை முன்வைப்பதன் காரணமாக மீண்டும் தன்னுடைய இம்மெச்சூரிட்டியை நிரூபித்துட்டு இருக்கிறாரு ராகுல் காந்தி அவர்கள். தமிழகத்திலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட தனிப்பட்ட தாக்குதலிலே அவர்கள் தமிழகத்திலே பத்திரிகையாளர்களை சந்தித்த போதும் சரி, அல்லது அதற்கு முன்பாக கூட்டங்களில் பேசுகின்ற பொழுதும் கூட, குறிப்பாக மத்திய நிதித்துறை அமைச்சர் அவர் சார்ந்திருக்கின்ற சமுதாயத்தை பற்றி, அதாவது ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் ஒரு பேசுகின்ற மொழி, அதனுடைய விதம் என்பது ஒரு மாதிரி இருக்கும். யாரும் யாருக்கும் குறைந்தவர்களும் கிடையாது, அதை விட சமமானவங்களுக்கு மேலேயும் கிடையாது. ஆனால் திரு தயாநிதி மாறன் அவர்கள் இது முதல் முறை அல்ல, கடந்த பல்வேறு முறை கூட மரியாதைக்குரிய திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்களை பற்றி குறிப்பிடுகின்ற பொழுது பிராமணர்கள் பேசுகின்ற பாஷையிலே குறிப்பிட்டு கேலி பேசுவது, அவர்கள் பயன்படுத்துகின்ற அந்த வார்த்தைகளை பயன்படுத்துவதன் காரணமாக அதை வேறு மாதிரி ஒரு தரம் தாழ்ந்த விமர்சனமாக செய்து கொண்டு வருகிறார். அவருக்கு கூட எங்களால் பதிலளிக்க முடியும். நீங்கள் திருமணம் செய்திருக்கின்ற உங்களுடைய மனைவி, அவர் எந்த பாஷை பேசுகிறாரு, அவங்க எந்த சமுதாயத்தை சார்ந்தவங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பேசினா அது நல்லா இருக்காது. அதனால் எப்படி அரசியலிலே நாகரிகமாக விமர்சனங்களை முன்வைக்க வேண்டுமோ அப்படி வைத்தால் அதே மாதிரியான பதில் வரும். இல்லாவிட்டால் அது தமிழகத்தை பொறுத்தவரை பார்த்தால் பிராமணர்களுக்கு எதிராக அது ஊடகங்களாகட்டும் அல்லது சினிமாவாகட்டும் அவர்கள் பேசுகின்ற மொழியை கேலி செய்து அல்லது அதை இழிவுபடுத்துகின்ற விதமாக பேசுவது என்பது குறிப்பாக திராவிட முன்னேற்றக் கழகம், திராவிடர் கழகத்தை சார்ந்தவர்களுக்கு வழக்கமாக இருக்கிறது. சமூக நீதி பேசுகின்றவர்கள் ஒவ்வொரு சமுதாயத்தையும் மதிக்கின்ற பண்பை முதலில் கற்றுக்கொள்ள வேண்டும். இம்மாதிரியான விமர்சனங்களை அவர்கள் தொடர்ச்சியாக செய்தால் அதே வகையில் பாரதிய ஜனதா கட்சி தலைவர்களும் பதிலளிப்பார்கள். அது ஒரு துறை மட்டும் இல்லை, பல்வேறு துறைகளில் இந்த பிரச்சனைகள் இருக்குது. நீங்கள் வருவாய் துறையில் லஞ்சம் இல்லாமல் இருக்கா? இல்லை இன்றைக்கு ஆன்லைன் வாயிலாக உள்ளூர் திட்டத்துக்கு திட்ட அதிகாரிகள் வீடு கட்டுறதுக்கு நீங்கள் 2400 ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டிக்கலாம், நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணால் போதும் அப்படிங்கிறாங்க. ஆனால் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு கட்டணம் இன்றைக்கி எவ்வளோ தூரம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. பகல் கொள்ளையாக இருக்குது. யாருக்கு அந்த மாதிரி சின்ன இடத்துல வீடு கட்டுறவங்க சாதாரணமாக நடுத்தர குடும்பத்தை சார்ந்தவங்க, அவங்கக்கிட்ட நீங்கள் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஏதாவது என்னன்னு கேட்டால் நீங்கள் அதிகாரிகளுக்கு காசு கொடுக்குற பதிலாக நேரடியாக நாங்களே வாங்கிக்கிறோங்கிறதா இதனோட முறை. இப்படி தான் பண்ணுது. அரசு மருத்துவமனை மட்டும் இல்லைங்க, அது எங்கெங்கெல்லாம் வாய்ப்பு இருக்கோ நாங்கள் சொல்லிட்டு தான் இருக்கோம். இதை சரியாக நடத்துகிறோங்கிறதால தான் தமிழ்நாட்டில் இந்த மாதிரி கட்சிகளை தாண்டி நல்ல கட்சிக்கு வாக்களிங்கள்னு கேட்டுருக்குறோம். சென்னை வெள்ளத்தின் போது இதற்கென்று ஒரு சிறப்பு நிபுணர் குழுவை அமைச்சாங்க. அதாவது திராவிட மாடல் அரசாங்கத்தில் நிபுணர் குழு அமைக்கிறதுல குறையே கிடையாது. பொருளாதார பிரச்சனையாக சர்வதேச வல்லுநர் பொருளாதார குழு, ஆனால் திருப்பி பார்த்தா அதிகமாக கடன் வாங்குகின்ற மாநிலம் நம்ம தமிழ்நாடு. சரி, சென்னையில் வெள்ளம் வந்துச்சு, உடனே முதலமைச்சர் ஒரு குழு அமைச்சார். குழுவில் போட்டவங்க எல்லாருமே சிறந்த அந்த துறையில் நிபுணத்துவம் வாய்ந்தவர்கள் தான். ஏனென்றால் திருப்புகழ் அதிகாரி, ஓய்வு பெற்ற அதிகாரி, நேபாள் நாட்டிலே மழை வெள்ளம் வந்த போது கூட இந்திய அரசால் அனுப்பிக்கப்பட்ட ஒரு அதிகாரி. ஆனால் அவரை நியமித்து அந்த குழுவோட பரிந்துரை எந்த அளவுக்கு பண்ணாங்கன்னு தெரியல. திருப்பியும் மழை வந்த போது அதே மாதிரி சென்னை வெள்ளம் தான் இருந்தது. அரசுக்கு முதல்ல உண்மையாகவே மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும், அது ஒரு தொலைநோக்கு பார்வையோடு நிரந்தர தீர்வுகளை நோக்கி நகர்கின்ற செயல் திட்டம் ஒன்று இருக்கணும். திராவிட மாடலில் வெறும் பேச்சு தான் இருக்கே தவிர செயல் திட்டம் இல்லை. ஆசிரியர் போராட்டம் மட்டுமா? செவிலியர்கள் போராட்டம், டாக்டர்கள் போராட்டம். கொரோனா காலத்தில் நாங்கள் பணி நிரந்தரம் பண்ணுறோம், இல்லை டாக்டர்களுக்கு இத்தனை கொடுக்குறோங்கிறது இது வரைக்கும் அவங்க பண்ணலை. தூய்மை பணியாளர்கள் அரசு நிர்ணயிக்கப்பட்ட கூலியை விட குறைச்சலாக வாங்கிட்டு கான்ட்ராக்ட் லேபர்ஸாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு துறையை சார்ந்த தொழிலாளிகள் அப்படிங்கிறவங்க இன்று அரசால் சுரண்டப்படக்கூடிய சூழல் தான் இருக்குது. ஜாதி வாரியான கணக்கெடுப்பு என்பதை மாநில அரசு நடத்தி கொள்ளலாம், அதில் எந்த விதமான தடையும் கிடையாது. ஏனென்றால் நம்முடைய நாட்டை பொறுத்தவரை ஒவ்வொரு மாநிலத்திலேயும் ஒரு குறிப்பிட்ட ஜாதி என்பது ஒரு மாநிலத்திலே பிற்படுத்தப்பட்ட ஒரு பிரிவில் இருக்கும். பக்கத்து மாநிலத்தில் அதே அந்த குறிப்பிட்ட வகுப்பு முற்படுத்தப்பட்ட வகுப்பாக இருக்கும். இல்லைன்னு சொன்னால் அது பட்டியலினத்தை சார்ந்த வகுப்பாக இருக்கும். அதனால் மாநில வாரியாக இந்த மாதிரி ஜாதி கணக்கெடுப்புகளை நடக்கின்ற பொழுது அதில் கிடைக்கிற டேட்டா நம்மளுக்கு கரெக்டாக கிடைக்கும்.
இதையெல்லாம் வைத்து தான் மத்திய அரசு சொல்லுது மாநிலங்கள் விரும்பினால் தாராளமாக செய்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் இவங்க நடத்துறதுக்கு அதுக்கு அவங்களுக்கு தைரியம் இல்லாமல் திருப்பி மத்திய அரசுகிட்ட கேட்குறதுங்கிறது பொறுப்பை தட்டி கழிப்பது. மாநில அரசு நினச்சா அது உடனடியாக பண்ண முடியும். அவங்க கடந்த முறை இருந்த மேயர் டீ செலவுக்கு 27 லட்சம் வரைக்கும் செலவு பண்ணிட்டு போயிருக்கிறாங்க. அதனால் திரு உதயநிதி அவர்கள் புதிய மேயரை தேர்ந்தெடுக்கும் போது இந்த டீ குடிக்கிற செலவு இதெல்லாம் நடந்த அந்த குளறுபடிகள் எல்லாம் பார்த்து அதுக்கும் ஏதாவது தீர்வு சொல்லிட்டு போனாருன்னா நல்லாயிருக்கும். இல்லை, ரயில் விபத்துகளை பொறுத்த வரைக்கும் டெக்னாலஜியை பயன்படுத்தி எப்படியெல்லாம் விபத்துகளை குறைக்க வேண்டும் என்பதற்காக அரசு பல்வேறு முயற்சிகளை எடுத்துக்கொண்டு தான் இருக்கிறது. சில நேரங்களில் மனித தவறுகள் இருக்கலாம், இல்லை சில சமயம் தொழில்நுட்ப கோளாறுகள் இருக்கலாம். எதுவாக இருந்தாலுமே மக்களை காப்பாற்ற வேண்டியது அரசோட கடமை தான். நிச்சயமாக அந்த கடமையை சிறப்பாக நிறைவேற்றும் மத்திய அரசு.